ரொம்ப நாளாக ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த யாரி கிளப் கண்ணில் பட்டுச்சு. ரெஸ்டாரண்ட் என்னமோ குட்டி தான், பட் ஆனால் டிம் லைட்ஸ் அண்ட் ஜாப்பனீஸ் மியூசிக் சூப்பர். போனதும் மெனு கார்டு எடுத்து கையில் கொடுத்தாங்க. எனக்கு இந்த மாதிரி மெனு கார்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபுட்டோட பிக்சர் போட்டிருப்பாங்க, கீழே அதை நேமும் ப்ரைஸும் எழுதியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு பேர் தெரியலனா கூட பிக்சர் பார்த்தே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து மாச்சா ஆர்டர் பண்ணலன்னா எப்படி? ஸோ மாச்சாவோட தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்கள் லஞ்சை. அப்போ தான் வெயிட்டர் வந்து கேட்டார், மாச்சா பியர் வேணுமான்னு. நாங்கள் கூட அவர் எதாவது காமெடி பண்ணுறாருன்னு நினச்சா, நிஜமாவே மாச்சா பியர்லாம் இருக்கான். இந்த ஆனிமேலெல்லாம் யாக்கி டோரி அப்படின்னு ஒன்று சாப்பிடுவாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். யாக்கி டோரி அப்படின்னா இந்த ஸ்கியூவர்ஸில் சிக்கன், வெஜிடபிள் இந்த மாதிரி ஏதாவது குத்தி அதை க்ரில் பண்ணிடுவாங்க. இந்த கடையும் அதுக்கு தான் பாப்புலர்னு சொல்லி அதனால தான் இங்கே வந்தோம். சரின்னு சொல்லி நான் ஒரு பென்டோ பாக்ஸ் வித் 6 ஸ்கியூவர்ஸ் ஆர்டர் பண்ணேன். என் ஃப்ரெண்டு பென்டோ பாக்ஸ் ஆர்டர் பண்ணால், ப்ளஸ் இன்னொரு ஃப்ரெண்டு கட்சு கறி ஆர்டர் பண்ணால். இந்த கடையோட பேர் யாரி கிளப். யாரி அப்படின்னா அந்த ஜாப்பனீஸில் இந்த ஸ்டிக்குன்னு அர்த்தமா. இதை வந்து பேம்பூவில் செஞ்சுருப்பாங்களாம். சிக்கன் ரொம்ப சூப்பராக இருந்தது. வெளியில் கிறிஸ்பியாக, உள்ள ஜூஸியாக. ரொம்ப பசியில் போயிருந்தோம். அதனால் 10 நிமிஷம்தான் ஃபுல் டப்பாவும் காலி. என் அம்மா மட்டும் இதை பார்த்தா சொல்லுவாங்க, நான் மட்டும் சாம்பார் வச்சு கொடுத்தா 1 மணி நேரம் அழுதுகிட்டே சாப்பிடுவியே, என்னென்னமோ குச்சியில் வச்சு கொடுத்தா மட்டும் அதை 10 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவேன்னு. ஓவரால் ஃபுட் நல்லா இருந்தது, வைப் நல்லா இருந்தது, மாச்சாவும் நல்லா இருந்தது. சரி, ஓகே, பாய்.